இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, அது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, ஒரு நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதற்கு முன்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு மேற்கொண்டிருக்கிறார். இதில் அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் சமூக நீதியை நிலைநாட்டவும் இடஒதுக்கீட்டை பாதுகாத்து அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யக்கூடிய வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில லேட்டரல் என்ட்ரி என்பது சமூக நீதியின் மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதல் என்றும், தகுதிமிக்க பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின சமூகங்களைச் சேர்ந்த அலுவலருக்குரிய வாய்ப்புகளை உயர்மட்டத்தில் தட்டி பறிக்கக்கூடிய செயல்தான் இந்த லேட்டர் என்ட்ரி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு இதனை கைவிட்டு நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான சமத்துவமான முறையிலான பதவி உயர்வு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே இந்த கிரிமிலேயர் முறையை திமுக அரசு எதிர்த்து வருகிறது என்றும், இதனை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம் என்றும், அதற்கு முன்பு பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கிரிமிலேயருக்கான வருமான உச்சவரம்பை இனியும் தாமதிக்காமல் உடனடியாக உயர்த்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அனைத்திற்கும் மேலாக நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், வரலாறு நெடுக தங்களுடைய பங்கு மறுக்கப்பட்ட நம் சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நியாயமான முறையில் அவை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது கட்டாயம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.